ஒரு கிராமத்தில் ஸ்ரீராம் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு புதிய இடங்களை கண்டுபிடிப்பது மிகவும் பிடிக்கும். ஒருநாள் ஸ்ரீராம் ஒரு பெரிய ஆலமரத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தான். அந்த ஆலமரத்தின் பின்னால் ஒரு சிறிய ஒளிரும் கதவு இருந்தது. அவன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அவன் மெதுவாக அந்த மாயக் கதவை திறந்தான். திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி அவனை சுற்றி கொண்டது. கண்களைத் திறந்தபோது அவன் ஒரு மாய உலகத்தில் இருந்தான். அங்கே எல்லாமே மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அப்போது ஒரு அழகான பறக்கும் முயல் ஸ்ரீராமிடம் வந்தது. மாய உலகத்திற்கு வரவேற்கிறேன் என்று அது மகிழ்ச்சியாக சொன்னது. அவன் அந்த உலகத்தை பார்த்து மிகவும் மகிழ்ந்தான். மிட்டாய் ஆறுகளும் சாக்லேட் மலைகளும் அவனை ஆச்சரியப்படுத்தின. ஆனால் சில நேரம் கழித்து அந்த முயல் கவலையுடன் பேச ஆரம்பித்தது. எங்கள் உலகத்தை காப்பாற்றும் மாய கிறிஸ்டல் காணாமல் போய்விட்டது என்றது. அதை சீக்கிரம் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்த மாய உலகம் மறைந்துவிடும் என்றது முயல். ஸ்ரீராம் தைரியமாக உதவ முடிவு செய்தான். அவர்கள் இருவரும் வானவில் காடும் தங்க மலைகளும் கடந்து பயணம் செய்தார்கள். இறுதியில் அவர்கள் ஒரு இருண்ட குகையை அடைந்தார்கள். அந்த குகையில் ஒரு நிழல் காப்லின் மாய கிறிஸ்டலை வைத்திருந்தது. ஸ்ரீராம் அதனிடம் அன்பாக பேசினான். ஸ்ரீராமின் அன்பை பார்த்த காப்லின் மனம் மாறியது. அது மாய கிறிஸ்டலை திருப்பிக் கொடுத்தது. உடனே முழு மாய உலகமும் மீண்டும் ஒளிர ஆரம்பித்தது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக கொண்டாடின. பறக்கும் முயல் ஸ்ரீராமுக்கு ஒரு சிறிய ஒளிரும் கல்லை கொடுத்தது. மாய உலகத்தை நினைத்தால் இதை பிடித்துக்கொள் என்றது. ஸ்ரீராம் மீண்டும் தனது கிராமத்திற்கு திரும்பினான். அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். அன்புதான் உலகிலேயே மிக பெரிய மந்திரம்.